நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்தில் தானியங்கி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். பாளையங்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்தில் தானியங்கி ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் சிரமம் இருப்பதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கூறுகிறார்கள். தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். 10 மாவட்டங்களில் 4 சக்கர வாகனங்களில் உரிமம் பெறுவதற்காக தானியங்கி தளம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தானியங்கி தளத்தில் தான் இருக்கிறோம். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வட்டார போக்குவரத்து கழகத்தில் தான் கடந்த 15 தினங்களுக்கு முன்பாக இந்த தானியங்கி ஓட்டுநர் தேர்வு தளம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு தளம் என்பது தமிழகத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில தற்போது நீங்க நேரடியாக பார்க்கலாம். இங்கு வரக்கூடிய ஒரு வாகனம் என்பது ஓட்டுநருக்காக நேரடியாக அவர்கள் அங்கிருந்து வந்து இந்த இதிலிருந்து தான் பின்புறமாக அந்த வண்டியை இயக்கப்பட வேண்டும். இந்த வண்டியை இயக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 11.5 சென்டிமீட்டர் அளவு என சிறிய வாகனங்கள் மட்டும்தான் இந்த பகுதியில் திருப்பக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. கடந்த 15 தினங்களாக இதுவரை ஒருவர் கூட 4 சக்கர வாகனத்திற்கான லைசன்ஸ் உரிமை கேட்டு விண்ணப்பம் யாரும் செய்யப்படவில்லை. இதே போலதான் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக 4 சக்கர வாகனத்திற்கு 10 மாவட்டங்களில் இதுவரை யாருமே தங்கள் உரிமம் என்பது விண்ணப்பம் செய்யப்படவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் நேரடியாக அந்த வாகனத்தை நேரடியாக திருப்பும் போது கண்டிப்பாக அவர்கள் அதில் தேர்ச்சி பெற முடியாமல் தோல்வி அடைந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக இந்த தானியங்கி இயந்திரம் மூலமாக நேரடியாக வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் இங்குள்ள சிசிடிவி கேமரா என்பது பதிவு செய்யப்பட்டு அந்த கேமராக்கள் மூலமா தான் அவர்கள் நேரடியாக இந்த உரிமம் பெறுவதற்கான முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இங்க பாருங்க, நம்ம நேரடியாகவே ஒரு சிறிய வாகனம் என அல்டோ என சொல்லக்கூடிய சிறிய வாகனம் மட்டுமே தான் திரும்பக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. பெரிய வாகனங்கள் எதை திருப்பினாலும் கூட அந்த வெள்ளை கலர் கோட்டை தொட்டுவிட்டால் அவர்கள் நேரடியாக தேர்ச்சி பெற முடியாது. நீங்க நேரடியாக நமது ஒளிப்பதிவாளர் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நேரடியாக அந்த கோடு என்ன சொல்லக்கூடிய இந்த வெள்ளை கலர் கோடு நீங்க சொல்லுங்க, இந்த 2 சைடும் கருப்பு கலர் கோடில் இந்த வெள்ளை கலர் இந்த வெள்ளையோட நிறத்தில் உள்ள அந்த கோட்டில் தொட்டுவிட்டால் அவர்கள் இதில் தேர்ச்சி பெற முடியாது என தெரிவித்து தற்போது புதிதாக ஒரு உத்தரவு என்பது பிறப்பித்துள்ளதன் காரணமாக இந்த ஓட்டுநர் உரிமம் வாங்கப்படாமல் பல தங்கள் சிரமத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாவட்டத்திற்கு குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 40 முதல் 50 ஓட்டுநர் உரிமம் என்பது 4 சக்கர வாகனத்திற்கு வாங்க வரக்கூடிய விண்ணப்பம் செய்வார்கள். ஆனால் தற்போது கடந்த 15 தினங்களாக ஒருவர் கூட அந்த விண்ணப்பம் என்பது எந்த மாவட்டத்திலும் இந்த தானியங்கி மூலமாக அந்த ஓட்டுநர் தளத்தில் தங்களால் வாகனத்தை இயக்க முடியாது என தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியோட ஓட்டுநர் நம்மிடம் இருக்காம. சார் வணக்கம் சார். குறிப்பா பாத்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள இதை நீங்க உங்களால எப்படி இயக்க முடியுது? யாராவது வாராங்களா விண்ணப்பம் செய்வதற்கு? இதுல எல்லாரும் ஆக்சுவலா என்னன்னா சார், இப்ப நார்மலா டெஸ்ட் 57 டெஸ்ட் ஸ்லாட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அதுலயுமே இதே ரேம்ப் உண்டு, இதே ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் உண்டு. இப்ப தானியங்கி மூலயமா வந்ததுல ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, இதுல மோட்டார் வாகன ஆய்வாளர் இதுல டெஸ்ட் பார்க்கல. ஒரு நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் இதுல இந்த டெஸ்டையே இயக்குறாரு. செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பிராக்டிஸுக்கு இது அலோ பண்ணல. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல போட்டிருக்கதே பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ். அதை சிம்பிளா நம்மளே மாத்திக்கலாம், கார் இனிஷியேட்டிவ் மாத்திக்கலாம். சோ அந்த கம்பெனி வாகனம் மட்டும் அப்படின்னா அதுல சிறிய ரக வாகனம் ஆல்டோ ரக வாகனம் மட்டும் திரும்புற மாதிரி தான் இதுல கொடுத்துருக்காங்க. சோ மொத்தமே பாத்தீங்கன்னா அதோட லைன் லெவல் பாத்தீங்கன்னா பிளாக் லைன் 3 தடவை ஏத்தியாச்சுன்னா அதுல ஃபெயில். ஒயிட் லைன்ல சிங்கிள் டைம் டச் ஆனாலே ஃபெயில். அதுல செகண்ட்ஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ரேம்ப்ல ஏறி கீழே இறங்குறது 90 செகண்ட்ஸ், ஹெச்ல 150 செகண்ட்ஸ், அப்புறம் பார்க்கிங் 90 செகண்ட்ஸ். அந்த 150 செகண்ட்ஸ்ங்கிறது அதுக்கு எதுவுமே ரூல் எந்த போர்டுமே டிஸ்பிளே பண்ணல. அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே ரூலா இருக்கணும். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. இப்ப தூத்துக்குடியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ரேம்போட டோட்டல் டயக்ராமே வேற மாதிரி இருக்கு, திருநெல்வேலியில வேற டயக்ராம்ல இருக்கு. சோ எல்லாமே எல்எம்பி கேட்டகரி வாகனம் தான். இது மஹேந்திராவோட மஹேந்திரா பொலிரோ நிறுவனத்தோட வாகனம் இது. சோ அல்டோ மாருதியோட கம்பெனிகள்ல அந்த அல்டோ மாடல் மட்டும் அப்படின்னா டோட்டல் மக்கள் அல்டோ வாகனத்தை வாங்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமா சார். இந்த இதுல டெஸ்ட் பாஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமானது. யாருமே இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட பாஸ் பண்ணல. ஆமா, எல்லாருமே மக்களை டோட்டலா பயப்படுறாங்க. கடைசி 20 நாட்களா எந்த மக்களுமே இங்க பயன்பட்டு லைசன்ஸ் பெற முடியல. நேரடி அவர் தெரிவித்தது போல
போலவே கடந்த 20 தினங்களாக இந்த பகுதிக்கு யாருமே தங்களுக்கான உரிமம் கேட்டு வாகனம் ஓட்டுவதற்கான 4 சக்கர உரிமம் கேட்டு விண்ணப்பம் செய்வதே அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அரசு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு என்பது இதில் கவனம் செலுத்தி இந்த 10 மாவட்டங்களுக்கு பழைய முறைப்படியே எப்படி வாகனத்தை ஓட்டி அவர்களுக்கான அந்த வாகன ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டதோ அதே போல உரிமம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள பொதுமக்களின் மற்றும் டிரைவிங் ஸ்கூல் நடத்தி வருகின்ற உரிமையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். சிகாமணி, பாளையங்கோட்டை ஆர்டிஓ அலுவலகத்தில் தானியங்கி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான பாதை மிக குறுகலாக இருப்பதால் தானியங்கி ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் சிக்கல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்பான நேரடி கள விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.